இந்த வீடியோல நான் பட்டன் ஹோல் அட்டாச்மெண்ட்டை பத்தி சொல்ல போறேன். இந்த பட்டன் ஹோல் அட்டாச்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு இப்ப சொல்றது மூலியமா உங்களை நான் 20 வருஷத்துக்கு பின்னோக்கி கூட்டிட்டு போக போறேன். ஆரம்ப காலகட்டத்துல நார்மல் பெடல் மிஷின்ல இந்த பட்டன் ஹோல் அட்டாச்மெண்ட் செட் பண்ணி தான் மென்ஸ் சட்டைக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த பட்டன் ஹோல் அட்டாச்மெண்ட்டை இந்த பவர் மிஷின்ல செட் பண்ணி உங்களுக்கு துணியில பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன். அண்ணே, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரெஸ் ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்றேன். பசங்க சட்டைக்கு பட்டன் கையில கட்டிடுவோம். ஆனா பட்டன் ஹோல் கையில ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்பவும் ரேரை எடுக்குது. ஒரே ஈவனாவும் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தா வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் இந்த பவர் மிஷின்ல இந்த பட்டன் ஹோல் அட்டாச்மெண்ட்டை செட் பண்ணி துணியில பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரஷர் ஃபுட் ஸ்க்ரூவை முழுவதுமா எடுத்துட்டு பிரஷர் ஃபுட்டை தனியா கழட்டிக்கிடுவோம். அடுத்தபடியா நீடில் பார்ல இருக்கிற இந்த ஸ்க்ரூவை தனியா கழட்டிக்கிட்டு நீடில வெளியே உடுவிடுவோம். இப்போ நீடில் பார்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் பெரும்பாலான பவர் மிஷின்கள்ல வரும், சில மிஷின்கள்ல வராது. இந்த கேப் உங்க மிஷின்ல இருந்துச்சுன்னா இந்த கேப்பை தட்டி வெளில எடுத்துக்கோங்க. அடுத்தபடியா நீடில் பிளேட்ல இருக்க இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு நீடில் பிளேட்டை வெளில எடுத்துக்கிடுவோம். மிஷின்ல இருக்க நீடில் பிளேட்டை வெளில எடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் இருக்கும். இந்த ஃபீட்பேக்ல இருக்க இந்த 2 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம கழட்டிட்டு நம்ம ஃபீட்பேக்கை தனியா எடுத்துக்கிடுவோம். இப்ப பழையபடி நம்ம நீடில் பிளேட்டை மிஷின்ல மாட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம மிஷின்ல நீடில் கிளாம்பை ஃபிட் பண்ணிக்கிடுவோம். நீடில் கிளாம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஆலன் கீ ஸ்க்ரூ இருக்கும், இன்னொரு சைடு ஸ்க்ரூ, அதாவது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருகிற ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருகிற ஸ்க்ரூ நமக்கு ரைட் சைடு வரணும், ஆலன் கீ ஸ்க்ரூ லெஃப்ட் சைடு வரணும். இந்த நீடில் கிளாம்பு எதுக்குன்னா நமக்கு மிஷின்ல சில அட்டாச்மெண்ட்களை ஃபிட் பண்ணும்போது இந்த நீடில் கிளாம்ப் மூலியமா தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த நீடில் கிளாம்ப் எதுக்குன்னா நம்ம மிஷின்ல சில அட்டாச்மெண்ட்களை செட் பண்ணும்போது இந்த நீடில் கிளாம்ப் மூலியமா தான் நமக்கு செட் பண்ண அட்டாச்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த நீடில் கிளாம்ப் பவர் மிஷினுக்குன்னு தனியா விற்குது. நீடில் கிளாம்பை மிஷின்ல ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தபடியா நீடில உள்ளக சொருகிட்டு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கிடுவோம். நீடில் கிளாம்போட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலன் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஆலன் ஸ்க்ரூவோட நம்பர் 2.5 mm, அதாவது 2.5 mm ஆலன் கீ வச்சு நம்ம டைட் வச்சுக்கிடுவோம். கடைசியா நம்ம எடுத்துக்கிட்ட அட்டாச்மெண்ட்டை மிஷின்ல செட் பண்ணிடலாம். அட்டாச்மெண்ட் எப்பவுமே ப்ரெஷர் பார்ல தான் ஃபிட் பண்ணணும். பட் அட்டாச்மெண்டோட 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்க்ரூ எதுக்குன்னா அட்டாச்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். அப்படி டைட் வைக்கலைன்னா நமக்கு ரன்னிங் வைப்ரேஷன்ல அட்டாச்மெண்ட் ஊசி மேல பட்டு ஊசி உடைய வாய்ப்பு இருக்கு. கவனமா பாருங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை மிஷின்ல செட் பண்ணும்போது இந்த லிவர் நீடில் கிளாம்ப் மேல படணும். அப்படி பட்டா தான் நமக்கு அட்டாச்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகும். வாங்க இந்த அட்டாச்மெண்ட்டை மிஷின்ல செட் பண்ணியாச்சு. எப்படி துணியில பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட துணியில மிஷினை வச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்றேன். தையல் எப்படி விழுகுதுன்னு பாருங்க. இப்போ நான் அந்த டூலை வச்சு ஸ்டிச் விழுந்த இந்த இடத்துல பட்டன் ஹோல் பண்ணிக்கிறேன்.
அட்டாச்மெண்ட் பேக் சைடு இருக்கிற இந்த ரெகுலேட்டரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சின்ன பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் விழுகும், பெரிய பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் விழுகும். உதாரணத்துக்கு நான் ரெகுலேட்டரை லூஸ் பண்ணி நான் மேலே ஏற்றி உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பட்டன் ஹோல்ஸோட அளவை பாருங்க. ரெகுலேட்டரை கீழே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பட்டன் ஹோலோட அளவை பாருங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸ்ல பட்டன் ஹோல் நமக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஒரே அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி. இந்த பட்டன் ஹோல் அட்டாச்மெண்ட்டை சின்ன மிஷின், பெரிய மிஷின், பவர் மிஷின் நம்ம செட் பண்ணி துணியில பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் சின்ன மிஷின்ல பெரிய மிஷின்ல எப்படி செட் பண்றதுன்னு நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான தகவல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம டெய்லி சூயிங் மிஷின் மெக்கானிக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.